Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோல இருக்கிறோம். So 12th standard physics போர்ட் எக்ஸாம் வந்து நமக்கு நடக்க போகுது. So அதுக்காக வந்து நம்ம ஃபாஸ்ட் ரீகேப்சுலேஷன் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் இப்போ நம்ம பண்ண போறோம். So கொஞ்சம் வேகமா என் கூட கோப் அப் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரும் நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான சாப்டர், ரைட்? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கைண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நம்ம சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த சார்ஜஸை நம்ம ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்ததுன்னா எந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப டீடைல்டா பேச போறோம். அண்ட் அதே மாதிரி குறிப்பா எனக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது we know that it attract each other. அதே மாதிரி எனக்கு பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவோ இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? இது ரெண்டும் வந்து ரிப்பல் ஆகும், இது ரெண்டும் வந்து ரிப்பல் ஆகும். சோ லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும், அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு பேசியிருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். சோ சார்ஜஸ் வந்து நம்ம ஒரு 3 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சரி, சோ சார்ஜஸ் வந்து 3 மெத்தட்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம என்னதான் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஒரு அன்சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல வைக்கும் போது 2 ஆப்ஜெக்டும் டச் பண்ணி இருந்தா சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 5 கூலும் இருக்கு அப்படின்னா இந்த சார்ஜ் இந்த ஆப்ஜெக்ட்ல சார்ஜே கிடையாது. பட் இது ரெண்டும் டச் பண்ணிட்டு நம்ம எடுக்கும்போது இப்போ இதுவும் 2.5 இருக்கும், இதுவும் 2.5 இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டச் பண்ணி நம்ம சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றத கண்டக்ஷன் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிரிக்ஷன். சோ ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும், பை ரப்பிங் we transfer the charges from one object to the other. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில்க் கிளாத் அதை வந்து கிளாஸ் ராட்ல நம்ம ரப் பண்றோம், ஒரு ஃபர்ரை வந்து ஒரு பிளாஸ்டிக்ல ரப் பண்றோம். இந்த எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ல எனக்கு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே வந்து கிளாஸ் ராட் நம்ம சில்க் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் ராட் இஸ் அக்வயரிங் பாசிட்டிவ் சார்ஜஸ். சோ பிளாஸ்டிக் சொல்லும்போது இட் அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். சோ இந்த மாதிரி எனக்கு சார்ஜஸ் வந்து டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எப்போ? பை ரப்பிங். சோ ரப்பிங்ல நடக்கிறதுனால நம்ம இது பை ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்திருப்பாங்க, அந்த கோம். சோ அந்த கோம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஹேர்ல நம்ம ரப் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல வைக்கும் போது இட் ஸ்டிக்ஸ். சோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் தேன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we know that is k times q1 q2 by r square அப்படின்னு சொல்றோம். and அதே மாதிரி நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது g times m1 m2 by r square னு சொல்றோம். சோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? எனக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சொல்லும்போது சார்ஜை நம்ம கன்சிடர் பண்றோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆப்ஜெக்ட் உடைய மாஸை கன்சிடர் பண்றோம். இது ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. இங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அதுவும் நமக்கு தெரியும். இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சார்ஜஸ் வந்து பை ரப்பிங் we say it is a friction process. அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். சோ இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜஸ் வந்து without touching we transfer the charges from one object to the other object. சோ நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்ட் இருக்கும், இந்த பக்கம் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் நம்ம டச் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. சோ அப்ப என்ன நடக்குது? எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு வர்றோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல எல்லா நெகட்டிவ் சார்ஜும் அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், ஆப்போசிட்ல ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜஸ் போயிடும். ஏன்னா இது நெகட்டிவ் அண்ட் இது பாசிட்டிவ் வில் அட்ராக்ட் each other, இது நெகட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ் ரிப்பல் each other. சோ அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு இல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டு இப்போ இதை எடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா பாசிட்டிவாவும் இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா நெகட்டிவாவும் இருக்கும். சோ இனிஷியலி பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருந்தது. சோ ஆஃப்டர் என்ன ஆகுது? இது வெறும் பாசிட்டிவாவும் இது வெறும் நெகட்டிவாவும் கன்வெர்ட் ஆகுது. சோ சார்ஜஸ் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? வித்தவுட் டச்சிங். சோ அந்த ப்ராசஸ் பேருக்கு நம்ம இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் கண்டக்டர்ஸ்? ஸோ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிக்கா நம்ம 9th இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், இன்சுலேட்டர்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்போ அதிகமா இருக்கு அப்படின்னா எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகம், which is low resistance அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்சுலேட்டர்ல எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், சோ எனக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது வந்து இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் ஒரு பேசிக்கான ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அதே ஒரு பிளாஸ்டிக் கோம் வந்து நம்ம ஹேர்ல ரப் பண்ணி ஒரு பேப்பர்ஸ் ஸ்டிக் பண்ணும்போது இட் அட்ராக்ட்ஸ். சோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் பிளாஸ்டிக் கோம் நம்ம வந்து ஒரு அயன் கோமை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடக்குமா, அந்த பேப்பர் வந்து அட்ராக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா நடக்காது. பிகாஸ் நம்மளுடைய ஹியூமன் பாடியும் வந்து கண்டக்டர் அப்படின்றதுனால நம்ம ரப் பண்ணும்போது ஈவன் தோ எனக்கு சார்ஜஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆனாலுமே என்னுடைய பாடியில அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஆனா இதே பிளாஸ்டிக் சொல்லும்போது அந்த பிளாஸ்டிக்ல சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் an இன்சுலேட்டர், சார்ஜ் மூவ் ஆகாது. கண்டக்டர்ல மூவ் ஆகுறதுனால நம்ம பாடிக்கு வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ அப்ப அந்த கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டருக்கு இதுதான் நமக்கு வந்து ஒரு பேசிக் ஹிண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா we have additivity of charges or basic properties of charges அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ basic properties of charges அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 டிஃபரெண்ட் திங் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துல additivity of charges அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது நமக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது ரொம்ப முக்கியம் quantization of charges. So additivity of charges என்னது? We add the charges. So magnitude plus direction, either it is positive or negative, we just add and we get the net charge. So அதுதான் addition of charges அப்படின்னு நம்ம சொல்றோம். So conservation of charges அப்படின்னு சொல்லும்போது எனக்கு charges வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது charge remains same. For example, இப்போ என்கிட்ட இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து ஒரு 5 கூலும், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து 2 கூலும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது என்ன ஆகுது? இந்த இடத்துல இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம டச் பண்றோம், டச் பண்ணும்போது என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப 7 இருக்கிறது இந்த ஆப்ஜெக்ட் இப்ப 3.5 இந்த ஆப்ஜெக்ட் 3.5 கூலும் அப்படின்னு ஸ்பிளிட் ஆயிடும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இனிஷியலா இருந்த சார்ஜ் 5 + 2 7, ஆஃப்டர் டச்சிங் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்பயும் பாத்தீங்கன்னா 3.5 + 3.5. அப்ப இந்த ஹோல் சிஸ்டம் சொல்லும்போது பிஃபோர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸும் 7 தான் இருக்கு, ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸும் 7 தான் இருக்கு. சோ ஹோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார்ஜஸ் ரிமைன்ஸ் சேம். அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம பேச போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா we have quantization of charges. இந்த quantization of charges அப்படின்றது வந்து just the integral multiple, right? So integral multiple of charges அப்படி நம்ம சொல்லிருப்பாங்க. So Q which is equal to n times E. இங்க n stands for number of electrons. Either it can be 1 2 3 4 100,000 10,000 lakh அப்படின்ற மாதிரி. And E அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் which is nothing but 1.6 10 to the power minus 19 கூலும் அப்படி நம்ம சொல்றோம். So இது வந்து சார்ஜ் தான், right? So which mean quantity of charges தான் நம்ம வந்து quantization of charges ன்னு சொல்றோம், right? Quantity of charges, because நம்ம so far வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம டச் பண்றோம், ரப் பண்றோம், இண்டக்ஷன் ப்ராசஸ்ல எனக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ல we can easily find. So Q which is equal to n times E அப்படின்னு சொல்லலாம். If I want to find number of electrons அப்படினா I can also rearrange the formula like this. Q by E அப்படின்றது வந்து n அப்படின்னு நமக்கு மாறிடுது. So E வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. So number of electrons I can easily find. If it is 1 coulomb of charge, 1 coulomb of chargeல எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து this is nothing but 6.25 into 10 to the power 18. So இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு ஒரு coulomb of chargeல வந்து இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். and அதே மாதிரி எனக்கு வெறும் எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், வெறும் புரோட்டான் மட்டும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. because we have many kinds of charges, especially நமக்கு positive charges and negative charges are always present in any kind of objects. So positively charged சொல்லும்போது அங்க negative charges கம்மியா இருக்கே தவிர negative இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதே negative charges சொல்லும்போது negative charges தான் அதிகமா இருக்கும், positive charges கொஞ்சம் கம்மியா இருக்கு. So how I can write quantization Q which is equal to எனக்கு வந்து proton and electron இருக்குன்னு வச்சுப்போமே. So I can also rewrite this as proton, இது electron which means the charge, plus எனக்கு வந்து electron அப்படின்னு சொல்லும்போது இந்த NP and இங்க பாத்தீங்கன்னா minus E. ஏன்னா அதனுடைய charges நான் represent பண்றதுக்காக புரோட்டானுக்கு பிளஸ் ன்னு போட்டிருக்கேன், எலக்ட்ரானுக்கு மைனஸ் ன்னு போட்டிருக்கேன். So how I can write this is electron, right? So I can also say this is NP minus NE to the product of E அப்படின்னு சொல்லலாம்.
ஈவன் இங்க கூட பாத்தீங்கன்னா this is nothing but the integral multiples. anyhow நீங்க எப்படி சப்ட்ராக்ட் பண்ணாலும் either it can be 1 2 3 4 5 அந்த மாதிரி ஹோல் நம்பர் தான் வருமே தவிர 1.5 2.5 அப்படினு வராது. because we cannot split, we cannot break the charges அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். சோ என்னுடைய வேல்யூ எப்பவுமே ஹோல் நம்பரா தான் இருக்கும். ரைட்டா? சோ இது நமக்கு வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து சொல்றது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படினா it increases or it decreases step by step. அவ்வளவுதான். இது நமக்கு வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய விஷயம். சோ அடுத்து நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரேட். சோ இது பார்த்த பிறகு நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன இருக்கு? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கூலும்ஸ்ல இருக்கு. சோ கூலும்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்சுவல் பேஸ் அப்படி நம்ம சொல்லலாம். சோ கூலும்ஸ்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூலும்ஸ் லாவை பயன்படுத்துறோம். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, இல்ல பாசிட்டிவ் இருந்தாலும் சரி. அப்ப இந்த கூலும் ஃபோர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? F which is equal to K times Q1 Q2 by R² அப்படின்னு சொல்லலாம். ரைட்? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இதுதான். இதே வந்து எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா it becomes G times M1 M2 by R² அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல இந்த K உடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1/4 pi epsilon naught R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த epsilon naught R since it is placed in vacuum and air அப்படின்னு சொல்லும்போது இதோடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்துரும். இல்லையா? நம்ம இது ரொம்ப டீடைலா பேசியிருப்போம். and this is nothing but 9 into 10 to the power 9 நியூட்டன். எப்போ when எனக்கு சார்ஜஸ் வந்து 1 கூலுமா இருக்கு, அதனுடைய டிஸ்டன்ஸ் 1 மீட்டரா இருக்கும்போது என்னுடைய வேல்யூ ஆஃப் F வந்து will be equal to K. so F which is nothing but 9 into 10 to the power 9 நியூட்டன் அப்படின்றத நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல சொல்லிக்கலாம். சோ இது வந்து கூலும் ஃபோர்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா inversely proportional to the square of the distance between them, product of the charges, and it between there is a constant also which is K. அதுதான் இதோடைய value. or you can also say epsilon which is equal to epsilon naught and epsilon R அப்படின்றது நம்ம ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணலாம். since we have air அப்படின்றதுனால இதோடைய வேல்யூ வந்து 1 relative permittivity. so அதனால we are not including in all the terms அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட்? சோ இதுதான் நமக்கு வந்து கூலும் ஃபோர்ஸ். இதே வந்து நம்ம வெக்டார் ஃபார்ம்ல நம்ம கூலும் ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிள். ரைட்? இப்போ என்கிட்ட வந்து இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்குன்னு வெச்சுப்போம். let me say this is Q1, இது வந்து Q2 அப்படினு வெச்சுக்கலாம். இப்போ இந்த சார்ஜ்னால இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும், இந்த சார்ஜ்னால இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியும். because it is similar charge அப்படின்றதுனால there is a repulsive force. இல்லையா? சோ இதுக்கு மேல ஒரு force கொடுக்கும், இதுக்கு மேல ஒரு force கொடுக்கும். so how I can represent the coulombs law in vector form அப்படினு பாத்தீங்கன்னா let me say F, right? 1 2 அப்படினா force on 1 due to 2. force on first charge யார் கொடுக்கறார்? இவர்தான் கொடுக்கறார். அப்ப force on 1 due to 2 அப்படினு சொல்றோம். so K times Q1 Q2 by R. R என்றது என்ன? distance. R square. எங்க இருந்து வருது? இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த சார்ஜுக்கு யார் ஃபோர்ஸ் கொடுக்கறா? இங்க இருந்து வருது. அப்ப இங்க இருந்து வருது. அப்ப R21. ரைட்? R21. அப்போ இங்க R கேப் R21. ரொம்ப சிம்பிள். இதே வந்து F21 அப்படினு சொல்லும்போது F21 அப்படினா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு 1. எங்க இருந்து வருது? இந்த சார்ஜ் இங்க இருந்து ஃபோர்ஸ் வருது, இங்க இருந்து வருது. 1 to 2. அப்ப how I can write K times Q1 Q2 by R square. என்னது? எங்க இருந்து வருது? 1 ல இருந்து வருது. so R cap 1 2. ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய வெக்டார் ஃபார்மை சொல்லிடும். இது எப்போ பாசிபிள்? கூலும்ஸ்ல எப்பவுமே ரெண்டு சார்ஜ் இருந்தா மட்டும் தான் we can able to use அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு, I have so many charges, மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு. சோ அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா I can go with the superposition principle. so here comes superposition principle. அப்போ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது? எனக்கு மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு, எனக்கு ரெண்டு சார்ஜ் கிடையாது, இப்போ மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி, சரி, இந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும்போது இந்த ஒரு சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணி இது என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இது என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இது என்ன ஃபோர்ஸ், இது என்ன ஃபோர்ஸ், இது என்ன ஃபோர்ஸ், இது என்ன ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு we just add. அப்போ இந்த ஒவ்வொரு சார்ஜ், let me say this is Q2, Q3, Q4, Q5, Q6 and Q7 சொல்லுங்க, let me say that is Q1. அப்ப நம்ம எப்படி சொல்லலாம்? how I can represent my force which is equal to K times Q1 க்கு யார் கொடுக்கறா? Q2 ன்ற ஃபோர்ஸ் கொடுக்கறா, அவருடைய டிஸ்டன்ஸ் என்ன? 1 2 ஸ்கொயர். இந்த ரெண்டு சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். சோ இது வந்து என்ன? 1 2. இதே வந்து 1 and 6 அப்படினு சொல்லும்போது எனக்கு 1 and 6 இங்க இருக்கு. அப்ப அதே K times Q1 Q6 divided by R square, அது இங்க 1 and 6 க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். சோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் உடைய ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு then we just add F total.
F total அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லா இடத்துலயுமே K காமனா இருக்கும் and இந்த Q1 காமனா இருக்கும். அப்ப K காமன், Q1 காமன், எதை நம்ம ஆட் பண்றோம்? summation of Qi. அதாவது இந்த 1 2 3 4 5 6 ன்னு இருக்கு இல்லையா? அதுதான் we are adding. அதாவது 2 3 4 5 6. So அது அப்ப I can say that this is from 2 to I. Right? அதே மாதிரி என்னுடைய distance. இந்த distanceமே பாத்தீங்கன்னா it also changes. So charge 1 ல இருந்து n number of charges. So you can also say I square. So இது வந்து multiple charges இருக்கும்போது this is the way I can find my total electrostatic force அப்படி நம்ம சொல்லிக்கலாம். So அதுக்கு அடுத்து இந்த Coulomb force அப்புறம் multiple charges அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா we have electric field இல்லையா? So electric field அப்படின்றது இன்னொரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். So electric field, so basically what we know இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் சம் பண்ணி முடிச்சிடுறேன். So electric field அப்படின்னு சொல்லும்போது it is given or it is coming out from or getting in from negative and positive charges. So positive charges சொல்லும்போது electric field வந்து radially outward, negative charges சொல்லும்போது radially inward. இந்த ரெண்டு சார்ஜுமே பக்கத்துல இருக்கு. So we have a attractive force which is due to the electric field which is present on this particular charges. So அதனால தான் எனக்கு வந்து இந்த repulsive force இருக்கு, இந்த attractive force இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். So electric field நம்ம how we can represent in mathematical expression அப்படின்னு பாத்தீங்கன்னா electric field which is equal to F by Q அப்படின்னு சொல்லலாம். So force acting per unit charge. இப்போ எனக்கு வந்து இதுதான் source charge அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்து அந்த பாயிண்ட் சார்ஜ்னால ரைட் இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்றத நான் பார்க்கிறதுக்காக I just go with the point charge. So இந்த இடத்துல point charge test charge அப்படின்னு நம்ம சொல்லும்போது we always go with the positive charge because in order to find their effect. So அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக we always go with the point charge and point charge and test charge, right? So பெரும்பாலும் we use test charge to test the charge. ரொம்ப சிம்பிள் இல்லையா? So எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. So இதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகும்போது இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். So அதே மாதிரி இதுவும் பாசிட்டிவ் சொல்லும்போது இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுல பாதிக்கும். ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாத அளவுக்கு என்னுடைய சார்ஜ் வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் டென்ஸ் டு 0 ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம புக்ல லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு Q tends to 0 F by Q அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, which is nothing but electric field. So இதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுல பாதிக்க கூடாதுன்றதுக்காக இந்த வேல்யூவை நம்ம 0 ன்னு எடுத்தோம்னா இதனுடைய எஃபெக்ட் தான் மொத்தமா அதுல பாதிக்கும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக they have mentioned this. And also we can also rewrite this as KQ by R square because electrostatic force அப்படின்னு சொல்லும்போது என்னது? It is a force between the two charges. So Q1 and Q2 by R square by இந்த Q இருக்கும். இதுல ஒரு Q இந்த ஒரு Q cancel ஆயிடும், which is nothing but KQ by R square. So இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ் நம்ம கன்சிடரே பண்ணல, அதுதான் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். Test charge consider பண்ணாம source charge மட்டும் we have taken. So F which is equal to K which is equal to KQ by R square. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. So இது வந்து என்னது? ரெண்டு சார்ஜ் இருக்கு. Suppose இந்த இடத்துல எனக்கு multiple charges இருக்கு, right? Multiple charges. So this is similar to the superposition principle தான். அப்ப எனக்கு force அப்படின்னு சொல்லும்போது what we found F total which is equal to KQ காமன் எடுத்துட்டு சம்மேஷன் பண்ணிட்டு இங்க I சொன்னோம் இல்லையா divided by 1 I square இங்க 2 ல இருந்து I ன்னு எடுத்துறோம். Force superposition principle. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லும்போது அதே தான் E total which is equal. அதே மாதிரி எனக்கு ரெண்டு சார்ஜ் கடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சிட்டு then we add. So இந்த இடத்துல எனக்கு K மட்டும் தான் காமனா இருக்குமே தவிர வேற எதுவுமே காமனா இருக்காது. And also எனக்கு அந்த source charge, yeah, that is also common. Source charge எனக்கு காமன் தான். அப்ப எனக்கு என்ன மாறுது? எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மாறுங்க. So 1 ல இருந்து I வரைக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். So summation இல்லையா? So அவ்வளவுதான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல போறோம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அடுத்து இன்னொரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ், இதுதான் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் ரேடியலி அவுட்வர்ட் இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் ரேடியலி அவுட்வர்ட். இதுல நம்ம ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சார்ஜுக்கு பக்கத்துல என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும், ரைட்? அந்த பக்கத்துல என்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், என்னுடைய டிஸ்டன்ஸ் போக போக ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிடும். அதுதான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is equal to KQ by R square னு சொல்றோம். என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிடும்ன்றத நம்ம இந்த இடத்துல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய ஏரியா ஃபார் 3
electric field line also increases இல்லையா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இதுதான் இந்த மூணு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அதே எனக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே மூணு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு பெரிய ஏரியால இருக்கு பாருங்க அப்ப I can also say that என்னுடைய strength right strength directly proportional to distance அதே distance வந்து directly proportional to area ரைட்டா சோ ஏரியா வந்து directly proportional to distance அப்படின்றதை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் சோ ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா we have a dipole அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க சோ dipole அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது ரைட் சோ before that we have electric flux so electric flux அப்படின்றது என்னது electric flux அப்படின்றது வந்து number of electric field line crossing in a given area ஒரு பர்టిక్యులர் ஏரியால எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போதோ அதுதான் என்னோட ஸ்ட்ரெngth டிஃபைன் பண்றது சோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி சொல்றோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to E ds cos theta அப்படி சொல்லுவோம் அப்ப என்னோட ஆங்கிள் வந்து 0 டிகிரியா இருக்கும்போது it will be maximum and என்னோட ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும்போது it will be minimum ஏன் எப்போ மேக்ஸிமமா இருக்கும் என்னோட ஏரியா வெக்டர் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 டிகிரில இருக்கும்போது என்னோட ஃப்ளக்ஸ் becomes maximum என்னோட ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 90 டிகிரி இருக்கும்போது this becomes minimum சோ அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம் ரைட் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நமக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு என்ன அப்படி நம்ம பாக்கும்போது டைபோல் சோ டைபோல் அப்படினு சொல்லும்போது we have equal charges அதனுடைய சார்ஜ் மேக்னிட்யூட் வந்து சேமா இருக்கும் டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கும் அப்படி நம்ம சொல்லலாம் அப்ப டைபோல் ரைட் எலக்ட்ரிக் டைபோல் ரெண்டு polarity அத டைபோல் அப்ப ரெண்டு polarity ஒன்னு வந்து பாசிட்டிவாவும் இன்னொன்னு வந்து நெகட்டிவா இருக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இது என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கும் ரைட் அப்ப இது a அப்படினா என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் 2a அப்படினு இருக்கும் and அதே மாதிரி என்னோட டைபோல் மூமென்ட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைட் டைபோல் மூமென்ட் உடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சொல்லலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு negative னு சொல்லலாம் சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் உடைய டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைபோல் மூமென்ட் உடைய டைரக்ஷன் நெகட்டிவ் டு positive so இந்த dipole உடைய net charge you have to remember always so net charge of dipole என்ன அப்படினு பாத்தீங்கன்னா that is equal to 0 net charge total charge ஏனா இதுவும் பிளஸ் இதுவும் மைனஸ் ரெண்டுமே சேம் இப்போ 5c னா இது 5c தான் இது +5c இது -5c அப்ப total net charge in a given dipole அப்படினு பேசும்போது the value always becomes 0 ஏனா ரெண்டுமே சேம் ஆட் பண்றோம் 0 ஆ தான் இருக்க போகுது net charge additivity of charges ரைட் அப்ப இது நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சோ இதுல வந்து நமக்கு இன்னொரு கேसेस வந்து கொடுத்திருப்பாங்க என்ன கேसेस அப்படி நம்ம பாக்கும்போது இதுலயே வந்து நமக்கு ஆக்சியல் அப்படிங்கற ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா we have equatorial அப்படிங்கற கேसेस அப்போ எனக்கு வந்து இங்க வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இங்க வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் a அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2a இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட சூஸ் பண்றேன் இந்த பாயிண்ட்க்கு இந்த மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம r னு வச்சிருக்கோம் ரைட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த பாயிண்ட்ல இந்த ரெண்டு சார்ஜும் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்க முடியும் சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா நம்ம இப்போது so far we have learnt electric field which is equal to force per unit charge or kq by r square இல்லையா இப்போ எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லும்போது என்னோட டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு இங்க இருந்து இது மட்டும் தான் அப்ப என்னோட டிஸ்டன்ஸ் என்ன இது a இது r அப்ப எனக்கு a வேணா அப்ப இதோட டிஸ்டன்ஸ் வந்து r minus a கரெக்ட்டா சோ இது இந்த டிஸ்டன்ஸ் சொல்லும் இந்த இதுல இருந்து இந்த சார்ஜ் எடுக்கும்போது இது r இது a அப்ப இது வந்து r plus a கரெக்ட்டா r plus a அப்ப இது நமக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது அப்ப what we are going to do if it is a positive charge what I am going to write k q by r என்றது என்ன இந்த பாசிட்டிவ் சார்ஜ்க்கு இதுல இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அது என்னது r minus a the whole square ரைட் சோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் சொல்லும்போது அதே k q by r square தான் இங்க k q negative charge so minus right so minus by distance and the distance என்ன r plus a the whole square right இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சிட்டேன் what I'm going to do I'm going to total it அப்ப டோட்டல் பண்ணும்போது என்ன வரும் e total which is equal to இந்த ரெண்டு இடத்துலயே எனக்கு k q அப்படின்றது காமனா இருக்கா அப்போ k q காமனா இருக்குனா 1 by r minus a the whole square right r minus a the whole square இந்த மைனஸ் இருக்கு so minus r plus a the whole square கரெக்ட்டா இப்போ நான் என்ன பண்றேன் just அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் so kq இது இப்படி போயிடுச்சுனா just expand a plus b the whole square formula
r square plus a square plus 2ar minus of இது அப்படி படிச்சா r square வரும் இங்க ஒரு மைனஸ் இருக்குறதால minus r square a square வரும் plus இங்க ஒரு மைனஸ் இருக்குறதால a square minus 2ar னு வரும் இங்க ஒரு மைனஸ் இருக்குறதால plus 2ar whole divided by r square minus a square the whole square. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு வந்து இந்த பிளஸ் இந்த பிளஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. So the remaining term is k q இது என்னது 4ar divided by என்னுடைய r square minus a square the whole square இருக்கு. Since my r வந்து a வை விட பெருசுன்றதால a வை நெக்லெக்ட் பண்ணிட்டு r மட்டும் எடுத்துக்கிறேன். ரைட், a வை நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்ப r மட்டும் இருக்கு. r மட்டும் அப்படினா r to the power 4 னு வரும். இங்க இருக்கிற ஒரு r இங்க இருக்கிற ஒரு r போயிடுச்சுனா cube. So this is nothing but 2 into 2. அப்ப என்ன பண்ணலாம் 2 a q என்னது டைபோல் மூமென்ட். சோ அப்ப என்ன பண்ணலாம் இங்க ஒரு மிச்சம் 2 இருக்கு. டைபோல் மூமென்ட் k by r cube. சரியா? சோ இது நமக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இங்க டைபோல் மூமென்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ 2aq அப்படின்றது வந்து டைபோல் மூமென்ட் அப்படி நம்ம சொல்லலாம் obviously. ரைட். சோ அடுத்து வந்து we moved to equatorial concept. சோ equatorial concept அப்படின்றது வந்து இன்னும் சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். சோ equatorial. அப்ப equatorial சொல்லும்போது எனக்கு அதே ரெண்டு டைபோல் இருக்கு. அந்த ரெண்டு டைபோலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இது வந்து a இது வந்து a. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2a ன்னு சொல்றோம். அப்ப இதனுடைய பைசெக்டிங் பாயிண்ட்ல என்னுடைய பாயிண்ட சூஸ் பண்ண போறேன். நான் ஈக்குவட்டோரியல் அப்படினு சொல்லும்போது எனக்கு அந்த மிட் பாயிண்ட் फ्रॉम both the charges. அப்ப எனக்கு வந்து let me see எனக்கு இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் அப்படினா இதுதான் அந்த சார்ஜ் இதுதான் அந்த பாயிண்ட் அப்படினா இதுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் இதுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் வந்து எனக்கு சேம். அப்போ இது பாசிட்டிவ்ன்றதுனால இதனுடைய ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ்ன்றதுனால இதனுடைய ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. அப்ப இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். Right, so we have two different components. இது ஒரு sin வரும் இது ஒரு sin வரும் ரெண்டுமே ஆப்போசிட்ன்றதால கேன்சல் ஆயிடுச்சு. we have only cos theta. அப்ப இதோட ஒரு cos theta இதோட ஒரு cos thetaவும் இருக்கு. so plus சார்ஜ்ல ஒரு cos theta இருக்கு, மைனஸ் சார்ஜ்ல ஒரு cos theta இருக்கு. so what we are going to find the total electric field. அப்ப ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் எனக்கு தேவைப்படுது. இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் நான் r அப்படினு சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும் பார்க்கலாம். ரைட். அப்போ E அப்படின்றது என்ன? force per unit charge or kq by r square. So r என்றது the distance between the two charges. அப்ப k உடைய வேல்யூ நமக்கு தெரியும், q உடைய வேல்யூ நமக்கு ஓகே சார்ஜ் obviously positive charge. r என்றது என்ன? இந்த டெஸ்ட் சார்ஜ்க்கும் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்ப if this is right angle triangle இது வந்து ஆப்போசிட் இது வந்து adjacent இது வந்து hypotenuse. அப்ப hypotenuse அப்படினு சொல்லும்போது I can also say that hypotenuse square which is equal to opposite square plus adjacent square. அப்ப இதுதான் என்னுடைய டிஸ்டன்ஸ். hypotenuse square தானே? அப்ப I'm just writing r square plus a square. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ரைட், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. ஸ்கொயர் தான் இது. ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் தான். அதனால அப்படியே எழுதிட்டேன். சோ இதே வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்லும்போது அதே தான் வர போகுது. எந்த சேஞ்சஸும் கிடையாது. which is equal to k q நெகட்டிவ் சார்ஜ் divided by r square plus a square. ஏன்னா எனக்கு இதுல இருக்கிற டிஸ்டன்ஸும் அதே தான். ஏன்னா இங்கேயும் r இங்கேயும் so same அப்படின்றதுனால I will be having the same thing. இங்க என்ன இருக்கு cos theta இருக்கு. அப்ப இங்கேயும் எனக்கு ஒரு cos theta வரணும், இங்கேயும் ஒரு cos theta வரணும். ரைட். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? I'm going to add. நான் அப்படியே டோட்டல் பண்ண போறேன். அப்ப E total which is equal to ரெண்டு இடத்துலயுமே k இருக்கு, q இருக்கு, அப்புறம் வந்து r square plus a square இருக்கு, அதுக்கு அப்புறம் ரெண்டு இடத்துலயும் cos theta இருக்கு. அப்ப how I can write this as 2 times kq எழுதியாச்சு. அப்ப cos theta ன்றது என்ன? cos theta அப்படின்றது opposite by hypotenuse. Right? So opposite by adjacent by hypotenuse. அப்ப cos theta which is equal to right இதுதான் angle adjacent a by hypotenuse. இது hypotenuse தான், hypotenuse square கிடையாது. hypotenuse இது hypotenuse square. அப்ப root over வந்துரும். அப்போ r square plus a square root வந்து 1/2 ன்னு எழுதிட்டேன். 1/2 ன்னு எழுதிட்டேன். அப்ப இந்த வேல்யூ நான் இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோமே. அப்ப which is equal to 2 times kq by r square plus a square. இங்க என்ன இருக்கு? a divided by r square plus a square 1/2. அப்ப this is 2 are same. இது வந்து அது 1/2 which is nothing but 3/2. இப்போ நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. 2aq ன்றது p k divided நெகட்டிவ் சைன் இருக்கு மறக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா r square plus a square 3/2. இதே மாதிரி என்னுடைய r distance வந்து ரொம்ப பெருசு when compared to a. அப்ப a வை நெக்லெக்ட் பண்ணிட்டா அப்படினா what we have r square into 3/2 அப்படினு இருக்கும். 2 போயிடுச்சு. அப்ப வெறும் r cube. அப்போ p k by r cube.
எனக்கு இங்க நெகட்டிவ் வரும். ஏன் நெகட்டிவ் வருது அப்படின்னா என்னுடைய டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்னுடைய டைபோல் மூமெண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்படி இருக்கும். டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க இப்படி இருக்கு ரிசல்ட். ரெண்டுமே ஆப்போசிட் அப்படின்றதுனால we are just mentioning this as negative. அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க் இருக்கு. ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் மென்ஷனிங் தட் ஆல்சோ. ரைட். அப்போ இது நமக்கு முடிஞ்சதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ரைட். ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னது? ஆக்சியல், ஈக்குவட்டோரியல். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் சீயிங் த டாபிக்னா தெரியணும்ல. நெக்ஸ்ட் we have a dipole. Right. So dipole in an electric field. Right. Dipole வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? டைபோல் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ இப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ்ங்க. இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏங்க, இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2a. ஸோ இஃப் ஐ பிளேஸ் இட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். ஆப்வியஸ்லி எனக்கு இது என்னது? இதுவுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், இது எனக்கு நெகட்டிவ். ரெண்டுமே என்ன ஆகும்? இப்படி இது இப்படி போயிடும், இது இப்படி வந்துடும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும்போது என்னுடைய நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? 0. ஆனா எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரொட்டேட்டிங் எஃபெக்ட் வந்து நடக்குது. ரைட். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் வந்து இங்க பாசிபிள் அப்படின்றதுனால we are just mentioning torque. ரைட். so torque which is equal to force into distance. so இங்க force என்ன? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, இந்த சார்ஜ் இருக்கு. so we know that எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது வந்து force per unit charge. அப்போ force அப்படின்றது இந்த q இப்படி போயிடுச்சு, q times e. அப்போ q times e தான் என்னுடைய force. so distance between the dipole என்னதுங்க? which is nothing but 2a. இல்லையா? 2a. and இது எப்போ எனக்கு மேக்ஸிமமா இருக்கு? என்னுடைய டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. அப்ப 90 டிகிரி. அப்போ just write sin theta, or you can also say 2aq is nothing but p, right? pe sin theta, or you can also write p cross e in vector form. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. சரியா? சோ இது வந்து எப்போ 90 டிகிரி இருக்கும்போது 0 டிகிரினா மினிமம், 180 டிகிரினா மினிமம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மூமெண்ட்டுக்கும் பேரலல் அப்படின்னா மினிமம், ஆன்டி பேரலல் அதாவது 180 டிகிரி அப்பவும் மினிமம். சரியா? இது எப்போ பாசிபிள்? when there is a uniform electric field. ரைட். ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் சார்ஜ் distribution. So continuous charge distributions வந்து we can also go with the three important terms. So ஒன்னு வந்து linear charge density lambda அப்படின்றது வந்து q by l, அதாவது straight wire அப்படினா என்னுடைய density of the charge வந்து இத சொல்லுவோம். Or you can also say q which is equal to lambda l. இதே வந்து எனக்கு surface charge density அத நம்ம sigma ன்னு சொல்லுவோம், q by a. Or you can also say q அப்படின்றது வந்து இப்படி போயிடுச்சு இல்லையா? So a sigma or sigma a. If it is a volume, you can also say q by volume, or you can say q which is equal to rho v. இதுதான் நமக்கு வந்து இருக்கு. So இது வந்து linear, இது வந்து area, surface area, இது வந்து volume charge density. So இவ்வளவுதான். So இத பேஸ் பண்ணி வர்றது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் காஸ் லா. சரியா? சோ காஸ்ல என்ன சொல்றாங்க? காஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to EDS தாங்க. ரைட்டா? EDS cos θ தான். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? எனக்கு வந்து ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப என்ன நடக்கும்? இதுக்குள்ள ஒரு சார்ஜ் இருக்கு. இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் இப்படி தான் வரும். எனக்கு அந்த ஒவ்வொரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா வெக்டரும் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனக்கு ஏரியா வெக்டரும் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? அப்போ எனக்கு ஏரியா வெக்டர் இப்படி இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எனக்கு ஏரியா வெக்டர் அப்படினு இருக்கும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து வரதுமே இப்படி தான் இருக்கும். Right? Each and every point in the area vector electric field same directions which makes the angle to be 0. Appo if I do that, cos theta, cos 0 degree is equal to 1. Appo EDS. So flux equal to EDS அப்படினு சொல்லலாம். Right? EDS அப்படினு சொல்லலாம். And also we know that electric field அப்படின்றது வந்து kq by r square அப்படினு தெரியும். ds அப்படின்றது என்ன? ஏரியா. இது என்னது? sphere. அப்ப surface area which is nothing but 4 pi r square if it has radius r. Right. So இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் பாரு, இந்த இடத்துல வந்து I'm just substituting k உடைய வேல்யூ என்ன? 1 by 4 pi epsilon naught. இந்த q அப்படியே தான் வச்சிருக்கேன், இந்த r square அப்படியே தான் வச்சிருக்கேன், இந்த 4 வச்சிருக்கேன், இந்த pi வச்சிருக்கேன், இந்த r square வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? I'm just neglecting இல்லையா? 4 pi cancel பண்றேன், 4 pi cancel பண்றேன், r square cancel பண்றேன். அப்ப how I can say இந்த q and இந்த epsilon மட்டும் இருக்கு. அப்ப electric flux which is equal to
q by epsilon naught. இந்த சார்ஜ் வந்து closed surfaceக்கு உள்ள இருக்கணும். இதுதான் வந்து காஸ்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ் அப்படி நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். ரைட். ஸோ ஃபாலோட் பை தட் நமக்கு வந்து ஒரு 3 கைண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர்மா. ரைட். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். ரைட். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் ஒயர்ல ஹவு மை எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அதை பை யூசிங் காஸ் லாவை நம்ம பயன்படுத்த போறோம். எனக்கு இதுதான் வந்து ஒரு ஒயர் இருக்கு. இந்த ஒயர் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ். ரைட்டா? அப்ப இதுல எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் இப்படி வரும். ரைட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் இப்படி வரும். இப்போ நான் வந்து இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்கிரீட் அப்படின்றது வந்து ஐசோலேட்டட் சார்ஜஸ், மல்டிபிள் சார்ஜஸ், கூலும், ஃபோர்ஸஸ், சூப்பர்போசிஷன், பிரின்சிபல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் லைக் டிஸ்கிரீட் சார்ஜஸ். எனக்கு டிஸ்கிரீட் சார்ஜஸ் நேச்சர்ஸ்ல கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சார்ஜ் அலைன்மெண்ட் தான். அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னு சொல்லும்போது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸ் பாசிட்டிவ் அப்படின்றதுல ரேடியலி அவுட்வர்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து I'm just going to imagine a circular thing. ரைட். ஸோ நான் என்ன பண்ண போறேன் ஒரு 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 பாயிண்ட் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சொல்றேன். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். n நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். ரைட். அண்ட் ஐ அம் மேக்கிங் திஸ் as a closed one. ரைட். இத நான் க்ளோஸ்டா ஒரு சிலிண்டரா நான் அசீம் பண்றேன். ரைட். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டம் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் பாட்டம். இதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இதனுடைய ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இந்த சர்ஃபேஸ்ன்றபோது இப்படி ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா you can also able to understand. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. சோ ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது EDS cos θ, EDS cos 90 டிகிரி. cos 90 டிகிரி becomes 0. the whole term becomes 0. and இங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரி. இந்த இடத்துல எனக்கு whole terms become 0. அப்ப எனக்கு எந்த இடத்துல மட்டும் இருக்கு? இந்த curved surfaceல மட்டும் தான் இருக்கு. so curved surface since it is a cylinder என்னோட ஏரியா பாத்தீங்கன்னா 2 pi RL. so we have electric flux which is equal to EDS Gauss law படி Q by epsilon naught. ரொம்ப சிம்பிள். so எனக்கு இந்த E அப்படின்றது வந்து we need to find electric field which is equal to Q by epsilon naught ds. so Q by epsilon naught since it is a linear charge density இந்த Q நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா right since it is a linear charge density straight wire அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம சொன்னாலே Q is equal to lambda L. அப்ப lambda L அப்படினு சொல்லிட்டேன். சிலிண்டர் அப்படின்றதுனால அதனுடைய ஏரியா நான் என்ன சொல்றேன் 2 pi r L ன்னு சொல்றேன். L போயிடுச்சு. சோ மை ரிமைனிங் டேர்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது lambda by 2 pi epsilon naught r. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. சோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் ஷீட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ரைட். ஒரு பிளேன் ஷீட். இப்போ எனக்கு ஒரு பிளேன் ஷீட்ல எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரி ஒரு ரைட். சோ இந்த மாதிரி வந்து we have a plane sheet. இந்த பிளேன் ஷீட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியாவை நான் சூஸ் பண்றேன். சோ அந்த மாதிரி சின்ன ஏரியாவை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ரைட்டிங் இட். ஓகே. சோ இந்த மாதிரி நான் ஏரியாவை சூஸ் பண்ணாலும் both the side. ரைட். ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா we have posted a video, you can also refer that. சோ இந்த ஃபாஸ்ட் ரீகேப் பண்றதுனா I am just going in. சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஒவ்வொரு இடத்துல இது எல்லாமே பெர்பெண்டிகுலர். எனக்கு ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் பேக் எப்படி இருக்கும், இதனுடைய ஏரியா வெக்டர் 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 எப்படி இருக்கும். since it is a positively charged sheet அப்படின்றதுனால நல்லா கவனிங்க. இதனுடைய ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாம் இப்படி இருக்கும். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த எல்லா சர்ஃபேஸ்க்கு இது ரெண்டுத்துக்குமே 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, ஃப்ரண்ட் பேக் எல்லாம் 90 டிகிரி. இப்போ எங்க மட்டும் இருக்கு? இது எனக்கு 0 டிகிரி, இது எனக்கு 0 டிகிரி. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா எனக்கு இந்த ரெண்டு சர்ஃபேஸ்ல மட்டும் தான் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கு. அப்ப how I can say electric flux which is equal to Q by epsilon naught அதே மாதிரி EDS cos θ ன்னு சொல்றோம். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இடத்துல cos θ வந்து என்ன இருக்கு? 0 டிகிரி இருக்கு. அப்ப 2 EDS or EA ஏரியா தான். ds பண்றதுல சரி, தப்புலாம் கிடையாது. And then we have a Q by epsilon naught. Since it is a surface, right? Since it is a surface அப்படின்றதுனால I'm just writing. என்ன சொல்ற பாருங்களேன், என்ன சொல்ற பாருங்களேன். இந்த E அப்படியே வச்சிருக்கேன். ரைட். இந்த 2a மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். அப்போ Q by epsilon naught 2a மட்டும் கொண்டு வந்துட்டேன். 2a மட்டும் கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த Q அப்படின்றது since it is a surface charge density sigma a இல்லையா? sigma a divided by epsilon naught to 2 times a cancel ஆயிடுச்சு. So my electric field is nothing but sigma by 2 epsilon naught. இது வந்து ஒரு plane sheet இருந்ததுனா இப்போ எனக்கு வந்து ஒரு spherical shell இருக்குன்னு வெச்சுப்போமே. ரைட். I have a shell.
ஸோ எனக்கு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லும்போது how my electric field will be. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷெல் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து உள்ள பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த அவுட்டர்ல ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன இருக்குது, இந்த இமேஜினரி சர்ஃபேஸுக்கு உள்ளதான் எனக்கு இந்த சார்ஜ் இருக்கு. ஸோ we can able to do. ஸோ இது வந்து கேபிட்டல் R, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r அப்படின்னு வச்சுப்போம், அந்த சர்ஃபேஸினுடைய டிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்ன, Q epsilon naught, அதுக்கு பார்த்தீங்கன்னா EdS. Right? So since it is a surface charge density, you can also mention that as sigma A by epsilon naught, which is equal to E அப்படின்றது electric field. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு sphere surface தான். So I can also rewrite that as 4 pi. நம்ம எந்த surface எடுத்திருக்கோம், நம்ம எந்த surface எடுத்திருக்கோம், நம்ம எடுத்திருக்க surface இது இல்லையா. So imaginary எடுத்திருக்கிறது இது வந்து அந்த சார்ஜ், இது நம்ம imaginary எடுத்தது. So which is nothing but 4 pi r square. So you can also rewrite this as electric field which is equal to in the sigma A divided by epsilon naught 4 pi r square. இப்படியே எழுதலாம். இல்லனா you can also substitute the value of A sphere என்றதுனால that one becomes 4 pi capital R square divided by epsilon naught 4 pi r square. இந்த 4 pi போயிடுச்சு. So you have sigma r square epsilon naught r square. So capital by small. So இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இது எப்போ அவுட்சைட். அப்போ இன்சைடு த ஷெல். ஸோ நமக்கு வந்து காஸ்ல என்ன சொல்றது, இன்சைடு சார்ஜ் இருந்தால் மட்டும்தான், அதாவது சர்ஃபேஸுக்கு என்ன சர்ஃபேஸ் சூஸ் பண்ணி அதுக்குள்ள சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்றது காஸ்ல சொல்றாரு. இப்போ எனக்கு இந்த கிரீன் கலர் தான் நீ சூஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜினரி சர்ஃபேஸ். ஆனால் எனக்கு சார்ஜ் எங்க இருக்கு, வெளியே அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அப்போ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இங்க என்ன சொல்லலாம், என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பிகம்ஸ் 0. சப்போஸ் எனக்கு இந்த சர்ஃபேஸ்ல நீ சூஸ் பண்றேன்னா the value becomes இதுதான். ரைட்? அப்போ என்ன ஆகும், இந்த r வந்து will be replaced by r square, அந்த டிஸ்டன்ஸ் if it is on the surface. ஸோ பொறுமையாக பாருங்க, டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒவ்வொரு சாப்டர் நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட் ரீகேப் பண்ண முடியுமோ we will try to do all the chapters. Thank you. Help others with a smile. உங்கள் நண்பர்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க.